நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். தமிழகத்தில் திருச்சி, விருதுநகர், துறையூர் ஆகிய 3 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். கேரளாவில் பதிவான வழக்குகள் தொடர்பாகவும் முறைகேடாக வெடிபொருள் சப்ளை செய்யப்பட்டது குறித்தும் விசாரணை நடக்கிறது. இதன் பின்னணியில்தான் துறையூர் உப்பிலியபுரம் அருகே உள்ள தனியார் வெடிமருந்து ஆலையில் ரெய்டு நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஆலை திருச்சி, துறையூர் அடுத்த உப்பிலியபுரம் அருகே உள்ள டி. முருங்கப்பட்டியில் 2001ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. கடந்த 25 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த தொழிற்சாலையில் 300 பேர் வேலை செய்து வருகிறார்கள். இந்த வெடிமருந்து தொழிற்சாலையிலிருந்து வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு வெடிமருந்து தயார் செய்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இங்கு தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக 2016இல் ஏற்பட்ட வெடி விபத்தில் 19 தொழிலாளர்கள் உடல் சிதறி இறந்தனர். அப்போது அந்த வழக்கு விசாரணை உள்ளூர் போலீசிடமிருந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. பின்னர் மத்திய அரசின் வெடிபொருள் விவகாரத்துறை ஆலையின் உரிமத்தை ரத்து செய்து உத்தரவிட்டது. அதன்படி தொழிற்சாலை மூடப்பட்டது. காலப்போக்கில் மீண்டும் திறக்கப்பட்டு தற்போது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது அங்கு தயாரிக்கப்படும் வெடிமருந்துகள் சட்டவிரோத செயல்களுக்கு சப்ளை செய்யப்படுவதாக பல்வேறு புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக விசாரிக்கவே இப்போது என்ஐஏ அதிகாரிகள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இன்று காலை 5:30 மணிக்கு ரெய்டு ஆரம்பமானது. தொழிற்சாலைக்குள் சென்றதும் அதன் அனைத்து வழிகளும் முழுவதுமாக அடைக்கப்பட்டன. முன்னதாக அனைவரின் செல்போன்களையும் அதிகாரிகள் வாங்கி வைத்துக் கொண்டனர். நுழைவாயில் பகுதியில் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இங்கிருந்து தயார் செய்து அனுப்பப்படும் வெடிமருந்துகள் பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகிறதா என விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வெடிமருந்து தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்களான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், பென்டா எரித்ரோட்டல், மெட்டா நைட்ரேட் பவுடர் இங்கிருந்து கொண்டுவரப்படுகிறது. அதற்கான உரிமம் முறையாக புதுப்பிக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறதா, மத்திய அரசு வகுத்துள்ள அளவுக்கு அதிகமாக பெறப்பட்டதா என்பது குறித்த விவரங்களை அதிகாரிகள் சேகரித்தனர். தொடர்ந்து அந்த பகுதி தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது.